டேய் இவங்க தாண்டா அடுத்தது விக்ரம் வச்சு ஒரு பெரிய படம் பண்ண போறாங்க. அந்த படத்துல எனக்கு சான்ஸ் கொடுக்கிறதுக்காக உங்ககிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்திருக்காங்க. இந்த டிராமாவை பார்த்தா உனக்கு சான்ஸ் படத்துல ஏய் 2 in 1 டேட்ல நாங்க அடிக்கடி போயிருக்கோம். அத பத்தி தெரியுமா உனக்கு? 2 in 1 டேட்டா? அப்போ நான் 2வா இல்ல 1ஆ? மெதுவா நோ 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 என்னோட காஃபி டேபிள் மேல இல்ல இல்ல அது அழுக்காயிடும். அப்போ நீ நார்மல் இல்ல இல்ல விக்ரமோட கால நடிக்க போற மச்சான். ஏ ரோலிங் ஸ்டார்ட். ஏன் திரும்புற? சார் ஆக்சுவலி நீங்க தான் சார் பொசிஷன்ல நிக்க சொன்னீங்க. நெல்லியா அப்படியே நெல்லியா. Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna hey friendship தான் ஒரு பூக்கூடை. சாம் சொல்றா நீ நடிச்ச நாடகம் இங்க பாரு. படு கேவலமா இருந்தது. ஏண்டா டிராமாவடா அது? சரி சரி ஓவராயிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். யாரோ வர வழியே இந்த விசிட்டிங் கார்டை கொடுத்தா என்னன்னு பாரு. டேய் வார்னஸ் பிக்சர்ஸ்டா. டேய் இவங்க தாண்டா அடுத்தது விக்ரம் வச்சு ஒரு பெரிய படம் பண்ண போறாங்க. அந்த படத்துல எனக்கு சான்ஸ் கொடுக்கிறதுக்காக உங்ககிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்திருக்காங்க. அடடடடா. ஏய் இந்த டிராமாவை பார்த்தா உனக்கு சான்ஸ் படத்துல ஏய் நான் சொன்னேன் உன்னோட இந்த டிராமாவை பார்த்து உனக்கு சான்ஸா? ரியலி இந்த டிராமாவை பார்த்து சான்ஸ் கொடுத்திருக்காங்கடா. இந்த டிராமாவை பார்த்து சான்ஸ் கொடுத்திருக்காங்களா? ஐயோ இந்த டிராமா விடுறா. அத கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டான்ல. நாளைக்கு போறேன் கலக்கறம் பாரு. இதே மாதிரி டபுள் மடங்கு எப்படி எப்படி சொல்லுடா. போங்கோ உனக்கு 5 குழந்தைன்னு போட்டிருக்கு போங்கோ. அது மட்டும் இல்லாம ஒரு 7 பேர் கூட டேட் போவியா? அப்படியா? ஏய் எனக்கு எல்லாமே தலைகீழ நடக்குதுடா. ஆமா என்ன சொல்ல வர நீ? என்ன சொல்ல வரேனா, ராக்ஸ் பண்ண வேண்டிய வேலை எல்லாம் இவன் பண்ணிட்டு இருக்கா. இவன் சாதாரணமா பண்ற வேலையெல்லாம் ராக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதான். இல்ல போங்கோ நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. டியூப்லைட் சாதாரணமா நீ தானே டேட் போவ. இன்னைக்கு ராக்ஸ் போயிருக்கான். ராக்ஸ் தானே இந்த ஜோசியெல்லாம் பார்த்து கழுத்து இருப்பான். இன்னைக்கு நீ என் உயிரை வாங்குற. அதான் சொல்ல வந்த. சரி அதை விட கையை பார்க்கலாம். போங்கோ நான் சொல்றதெல்லாம் கவனமா புரிஞ்சுக்கோ. நான் சொல்றதெல்லாம் நிச்சயமா நடக்கும். ரொம்ப அலட்சியமா இருக்காது. அதுவும் பெரியவங்க சொன்னா நிச்சயமா நடக்கும். அதுவும் என்ன மாதிரி ஒரு பெரியவங்க சொன்னேன்னு வச்சுக்க அது கண்டிப்பா நடக்கும். அதுவும் இல்லாம நான் வேற ரொம்ப புத்திசாலி வேற. நான் சொன்னா நிச்சயமா நடக்கும். ஹாய் ஹாய்டா. ஹாய்டா. நான் இங்க வந்து 7 செகண்டாக ஆறுது. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட். உன்னை பொறுத்த வரைக்கும் ஆயுள் ரொம்ப பலமா இருக்கு. டேய் ஓ ஏண்டா நான் டேட்டுக்காகவும் போயிருந்தேன். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்க மாட்டேலா? என்ன நடந்தது? சாரி என்ன நடந்துச்சு ராகவா? கிரேட் தெரியுமா? ஓ ராகவா அந்த பொண்ணு குவாக். என்ன சொன்னா மச்சான்? இரு அவன் என்ன சொன்னா நான் சொல்றேன். இவங்கிட்ட உன்னோட சேலரி எவ்வளோன்னு கேட்டிருப்பா. இந்த பிரகஸ்பதி உடனே அதுகிட்ட சேலரி ஸ்லிப்பு எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்கும். அவ உடனே செருப்பை எடுத்து பல்லாருன்னு ஒரு அரை அரைஞ்சிட்டு அப்படி போட்டு அப்படியே போயிருப்பா. இருங்கோ அதான் இல்ல. நடந்தது என்னன்னா உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளவு போரா இருந்தது தெரியுமா? ஆனா நீ இப்ப பக்கத்துல இருக்கும்போது எனக்கு டைம் போறதே தெரியல. நான் தான் தொடவே இல்லையே. ஓ அப்போ அது ராஜாவா இருக்குமோ? ராஜா என் லெஃப்ட் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தான். அப்ப அவனாதான் இருக்குமோ? அடி பாவி, என்னோட காசுல இன்னொருத்தன் ஓசில டேட் வச்சுட்டு இருக்கானா? குஹா, இது நியாயமா? ராஜா என் கூட டேட் வச்சுக்கலான்னு சொன்னா நானும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டேன். நான் லண்டன்ல இருக்கும்போது இதெல்லாம் சர்வசாதாரணம். 2 in 1 டேட்ல நாங்க அடிக்கடி போயிருக்கோம். அது பத்தி தெரியுமா உனக்கு? 2 in 1 டேட்டா? அப்போ நான் 2வா இல்ல 1ஆ? நாம அடுத்த தடவை ஒண்ணா லண்டன் போலாமா? யாரு? நானு, நீ, அப்புறம் ராஜாவுமா? ஏய் சீ நாட்டி. நாட்டியா? நான் நாட்டி.
ஆனா அந்த ராஜா கம்மு நாட்டி. நானும் அர்ஜுனும் லண்டன்ல செம ஜாலியா இருந்தோம் தெரியுமா? இத பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேனா? அர்ஜுனா, அது யாரு குஹா? அது யாரு? என் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? குஹா நோக்கு ஹஸ்பண்ட் வேற இருக்கானா? இப்போ ஹஸ்பண்ட் எங்க வாக்கு இருக்கார்? அவர் லூப் போயிருக்காரு. லூவா? டாய்லெட்டா? அப்ப இங்க சீக்கிரம் வந்துருவார் இல்லையா? ஐயோ அந்த லூ இல்ல, அவரு ஹானலுலு போயிருக்காரு. ஓ, ஹானலுலுவா? நீ இப்படி சுத்துறதெல்லாம் உன் ஹஸ்பண்டுக்கு தெரியுமா? அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. நானும் கரணும் டேட்டு போனப்போ அவர் பார்த்தாரு, ஆனா எதுவுமே சொல்லல தெரியுமா? என்ன ஹஸ்பண்ட் அவன்? ஆமா, இந்த கரண் யாரு குஹா? கரண் என்னோட பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்டா? என்னடா கன்றாவி இது. நோக்கி எவ்வளவுதான் பாய் ஃப்ரெண்ட், எவ்வளவுதான் புருஷன், ஒண்ணுமே எனக்கு புரியலையே. ஓய்யோ. சரி, இப்ப நம்ம டேட் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அத பத்தி குஹா நீ என்னவாக்கு நினைக்கிறாய்? அத பத்தி ஒண்ணும் நினைக்கல, இது ரொம்ப சாதாரண விஷயம், அவ்வளவுதான். ஏய், செம்ம நோஸ் கட். உனக்கு பயங்கரமான ஸ்னப்பு செருப்படி. தேவையாது உனக்கு? டேட் போறதுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? டேட்டிங் போறதெல்லாம் இவனோட வேலை. அது எதுக்கு நீ பண்ற? உனக்கு தேவையா? சரி சரி சரி. டேய் சாம், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்டா. ஆல்ரெடி ஒரு பையன் கூட டேட் வச்சிருக்கிற ஒரு பொண்ணு கூட நீ டேட் போவியா? சே, ராக்ஸ் மாதிரி ஒரு 2-in-1 டேட்ல நான் போக மாட்டேனா? நீ தாண்டா என் நண்பன், நீ தாண்டா என் நண்பன். ஆனா அந்த பொண்ணு எத்தனை பேரோட டேட் வச்சிருந்தாலும் அதை விட டபுள் மடங்கா நான் வச்சுக்குவேன். கேவலமா உனக்கு? இதாண்டா இதாண்டா இந்த பசங்களை நம்பவே கூடாது. இதுக்கு தான் பெரியவங்க 1947க்கு ஒரு 5 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காங்க. என்னன்னா நான் ஒண்ணுமே பேசல, நான் பேச மாட்டேன். சாரிடா சொல்லேன்டா. சொல்லேன்டா. நீ தான் கதையெல்லாம் நல்லா சொல்லுவியே. கேளு, என்னன்னு கேளு. என்ன சொல்லு. என்ன? இதுக்கு தான் இந்த மாதிரி பசங்களை எல்லாம் நம்பவே கூடாது. பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா 1947க்கு ஒரு 5 வருஷம். ச்சே, இந்த பசங்களுக்கு உருப்படியா ஒரு அட்வைஸ் பண்ணோம்னா கேட்கவே மாட்டேன்றானுங்க. எப்படியோ போங்க, நான் போறேன். மேகி, நீ இந்த மாதிரி எங்களை வரவேற்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ராஜாக்கள் இந்த சாமரம் வீசுவாங்களே அந்த மாதிரி இருக்கு. தேங்க்யூ. இப்போ இந்த ஃபிளாட்ல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? வித்தியாசம்? ஏய், இன்னைக்கு நான் தான்யா ஃபிளாட்ஸ் ஃபுல்லா க்ளீன் பண்ணி விட்டேன். மேகி, நீ இதெல்லாமே ஒரு நல்ல எண்ணத்துல தான் பண்ற, ஒத்துக்கிறேன். பட் எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம்லாம் பண்ற? இந்த மாதிரி பேண்டாவை அனாவசியமா ஃப்ரிட்ஜோட லெஃப்ட் சைடுல இருந்து தூக்கி ரைட் சைடுல வைக்கிறது. ஆக்சுவலி போங்கோ, நான் வந்து பேண்டா கிட்ட கேட்டேன். பேண்டா தான் சொல்லுச்சு ஃப்ரிட்ஜோட ரைட் சைடு வந்து ரொம்ப குளிரா இருக்குன்னு. அதான் அதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜோட லெஃப்ட் சைடுல வச்சிட்டேன். எவ்வளவு அழகா இருக்கு. பேண்டா சொல்லுச்சா எனக்கு குளிருது மேகி, எனக்கு குளிருது மேகி, என்ன தூக்கி இந்த பக்கம் வைன்னு? நோ வே. என்னோட பேண்டா எப்பவுமே நான் வச்ச இடத்துல தான் இருக்கும். இப்போ உனக்கு இங்க குளிருதா? இல்ல சந்தோஷமா கியூட்டா இருக்கிற. இப்ப பாரு, இப்ப கியூட்டா இருக்குல்ல? கியூட்டா இருக்குல்ல? மேகி, ஆக்சுவலா போங்கோவை கேட்காம பேண்டாவை அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல மாத்தி வச்சது தப்பு. புரிஞ்சிடுச்சா? இட்ஸ் a mistake போங்க. யா. லக்கி மேகி, நீ ரொம்ப லக்கி. நீ மட்டும் போங்கோட லவ் புக்ஸ்லாம் எடுத்து அப்படி இப்படின்னு அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன். போங்கோ உன் கண்ணை நோண்டி முடியெல்லாம் இப்படி கடிச்சு விட்டு உன்னை அப்படியே போட்டு இழுக்கி எடுத்திருப்பா. இல்ல போங்கோ, கரெக்ட் தானடா? கரெக்ட் தானே மேகி? ராக்ஸ், நான் கண்ணெல்லாம் பிக்கிற அளவுக்கு அவ்வளவு மோசமானவ இல்ல ராக்ஸ். சரி, 1 minute. நான் கொஞ்சம் சுத்தம்லாம் எதிர்பார்க்கிறவ. பட்
எனக்கு என்னன்னா என்னோட திங்ஸ் எல்லாமே நான் வச்ச இடத்துல தான் இருக்கணும்னு. அது தப்பா? சரி, அப்ப நீ எங்கள மாதிரி நார்மல் தான் இல்லையா? ஆ, ஆமா. ஓகே Okay, 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 ஒரு okay. செகண்ட் இரு, ஒரு இரு. செகண்ட் நான் சொல்லிடுறேன். நிஜமாவேவா? ம் சரி, அன்னைக்கு ஒரு நாள் இந்த பிளாட்ல ராக்ஸ் சாமி இவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட பிளேட்டை கழுவாம அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். அப்ப மட்டும் வந்து ஆம்புலன்ஸ் மாதிரி கத்திட்டே இருந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க? நானும் சாதாரண மனுஷிதான். சில சமயத்துல கொஞ்சம் இப்படி அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்காது. போங்க, சில சமயம் இல்ல. ஏய், ஆனா நான் சாதாரண மனுஷிதான். ஐம் நார்மல் யார். ஓகே, சரி, இப்படி வச்சுக்கலாம். நோ கோர் டெலிஃபோன் பில் வர்றது. ஓகே. அந்த பில்ல நீ கட்டாம இருக்க. டெலிபோன் பில் நான் எப்படி கட்டாம இருக்க முடியும்? ஏய், ஏன்னா நீயும் எங்கள மாதிரி நார்மல் தானே? கரெக்ட். ஓகே, நானும் நார்மல் தான். சரி, நானும் நார்மல் தான். நீ நார்மல்னா இந்த மாசத்துக்கான டெலிபோன் பில்ல அடுத்த மாசம் போய் கட்டணும். ஓகே? எஸ். எஸ். சொல்லனா நீ நார்மல் இல்ல. முடியாது. ஓகே சரி. இப்போ நான் உன்னோட வழிக்கே வரேன். போதுமா? இப்போ நான் ஷாப்பிங் போறேன். அங்க வந்து நீ யூசுவலா வாங்குற க்ளீனிங் பவுடருக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு ஆர்டினரி பவுடர் வாங்கிட்டு வந்தா அப்போ ஏன் வேற பவுடர் வாங்கணும்? ஆ ஆ ஆ ஆ ஆ. ஓகே, இப்படி நினைச்சு பாரு போங்க. டேபிள் மேல அதான் உன்னோட காஃபி டேபிள் மேல ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கிளாஸ் இருக்கு. ஓகே, என்ன கிளாஸ்? கூல் ட்ரிங்க். கூல் ட்ரிங்க்ஸ் கிளாஸ். ஒரே வெயில் ஹாட்டா இருக்கு. சின்ன சின்ன நீர் துளியா அந்த கூல் ட்ரிங்க்ஸ் கிளாஸ்ல இருந்து மிதுவா நோ 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 நோ, என்னோட காஃபி டேபிள் மேல இல்ல அது அழுக்காயிடும். அப்போ நீ நார்மல் இல்ல இல்ல. ஒத்துக்கோ போங்கோ. இல்ல கைஸ், ஐ அம் நார்மல். நோ நோ. வாட்? நார்மலா இல்லையா? ஏதாவது ஒன்ன சொல்லு. இல்ல, என்னால முடியல. ஏன்? பட் என்னால நார்மலா இருக்க முடியல. ஆனா நான் யாரு? ஏன் என்னால நார்மலா இருக்க முடியல? நான் யாரு? ஹலோ, நான் கொஞ்ச நேரத்துல கூப்பிடுறேன். யா, ஓகே, பை. யாரா? நச்சி யாரு? ஒரு புது படத்துல விக்ரமோட விக்ரமோடையா? விக்ரமோட நடிக்க போறேன். யாரடா டைரக்டர்? ஆக்சுவலா நான் அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டேன்ல கட்டபொம்மனா. அப்போ நீ கூட கொண்டு வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்தியாடா? அவர்தான் சொன்னாரு. வாவ், கிரேட் சாம். என்ன ரோல் பண்ற? ஆக்சுவலா இந்த படத்தோட டைரக்டர் யார் தெரியுமா? மிஸ்டர் பாபு. சரி ஓகே. பட் நீ என்ன பண்ண போற? இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஏ ரஹ்மான். ஆக்சுவலா உன் கேரக்டர் என்னடா அத சொல்றா. ஆக்சுவலா செம்ம கதைடா. படம்னா இதான்டா படம். இந்த படத்துல நடிச்சேன் வை, நான் தான் அடுத்த டாப் மோஸ்ட் ஹீரோ சென்னையில. நிறுத்துடா. நீ அதுல என்ன வாக்கு ரோல் பண்ண போறாய்? அத முதல்ல சொல்றா. ஆக்சுவலா நான் இந்த படத்துல என்ன ரோல்னா விக்ரமோட கால நடிக்க போற மச்சான். ஏ ஏ ஏ ஏ. சாம், நீ வந்து விக்ரமோட கால தானே நடிக்க போற? ஆமா. அதுக்கு ஏன் இவ்ளோ எக்ஸைட் ஆகுற? விக்ரம்க்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அதனால அவர் இந்த படத்துல ஒரு பாத்ரூம் சீன்ல நடிக்க முடியல. அதனால அவருக்கு பதிலா நான் நடிக்க போறேன். என் கால் வரப்போகுது மச்சான் அந்த படத்துல.
அது நினைச்சு பார்க்கும்போது அப்படியே பறக்கிறேன்டா அண்ணா. சாம், ஒரு காலோட நடிச்சு நீ பெரிய ஆயிட்டேன்னா என்னவாக்கு பண்ணுவாய்? அந்த ஒரு காலால ஆட்டோகிராஃப் போடுவான். டேய் ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்கடா. என்னோட ஒரு கால் விக்ரமோட காலை நடிச்சதுன்னு வச்சுக்கோ, அப்புறம் இந்த சென்னையில நான் தான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். அப்புறம் நீங்களாம் கியூல நிக்கணும் என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு. அதை ஞாபகம் வச்சுட்டு பேசணும், ஓகே? சாம், சீரியஸா சொல்றேன்டா, உன் கால் மட்டுமாக்க நடிக்க போறது. அதனால பார்த்து வச்சுக்கோடா. எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோடா. காலை பெடிக்யூர் போ, பியூட்டி பார்லர் போய் மசாஜ் பண்ணிக்கோ. எஸ். அதுக்கப்புறம் சாக்ஸ் போட்டு தூங்கு, வேஸ்லின் தடவிக்கோ. அப்புறம் ஃப்ரூட்ஸ் வச்சு மசாஜ் பண்ணு. யா. அப்புறம் ஜாக்கிரதையா தூங்கு. எஸ். அப்படியே உன்னோட கண்ணு மாதிரி வச்சுக்கோடா, பொண்ணு மாதிரி வச்சு பாத்துக்கோடா. ஓகேவா? ஏன் அதை இன்சூர் பண்ணன்னு சொல்ல, அதை மட்டும் விட்டுட்ட? இன்சூரும் பண்ணிக்கோடா. Thank you so much, மச்சான். Thank you so much. அர்து, thanks டா. தேங்க்யூ. Okay guys, see you later, huh? Bye. எனக்கு தெரியும் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட வந்து சொன்னா நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, தேங்க்ஸ் ராக்ஸ், தேங்க்ஸ் மேகி, தேங்க்ஸ் பொங்கோ, and அர்து, தேங்க்ஸ் மச்சான். ஓகே, தேங்க்ஸ் a lot. Bye. Hi Pongo. Hi. Good morning Pongo. Good morning. Pongo, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க Pongo. என்ன விஷயம்? Pongo, அது எப்படி Pongo உன் கை இவ்வளவு அழகா வழுவழுன்னு வச்சிருக்க? வந்த விஷயத்த சொல்லு. Pongo வாசலையும் கொடுக்குறியா? இல்ல Pongo, உன் கையில இருக்க வழுவழுப்பு மாதிரி எனக்கும் வேணும். அதனால வாசலின் கொஞ்சம் தரியா? வாசலினா? உனக்கு எதுக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல Pongo, நான் நடிக்க போறேன்ல, அதனால வாசலின் போட்டு நல்லா தேய்ன்னு தேய்ச்சி என் காலை ரொம்ப செக்ஸி ஆக்க போறேன். நீ என்ன மும்தாஜ் காலாவ நடிக்க போற? விக்ரம் கால் தானே, அதுக்கு எதுக்கு இவ்ளோ தேய்க்கணும்? குடு Pongo. சரி எப்படியோ போ, பாத்ரூம்ல இருக்கு, போய் எடுத்துக்கோ. ஓகே. ஏய் கேளு, ஆனா பாத்ரூம்குள்ள போய் இதை எடுத்தேன், அதை நோண்ணேன், இதை கொட்டினேன், இதெல்லாம் வெளியில வந்து சொல்ல தேவையில்ல. போ. ஓகே, தேங்க் யூ. பொங்கோ, சாம் இங்க வந்தானா? என்ன விஷயம்? அவனுக்கு அவன் அம்மாட்ட இருந்து ஒரு காலாக்கும் வந்திருக்கு. அவனே ஒரு கால் விஷயமா தான் உள்ள இருக்கான். அப்ப இந்த காலை யாராக்கும் கோடிப்பா? ஏண்டா காலுன்னு காலையில வந்து இரிட்டேட் பண்றீங்க ரெண்டு பேரும்? அவன் பாத்ரூம்குள்ள இருக்கான். ஓ. ஏய் ஒரு நிமிஷம், போகாத, உள்ள போகாத. ஏன்? வேணாம். நானும் அவனும் சின்ன வயசுலேருந்து ஒன்னா குளிச்சிருக்கோம், ஒன்னா சாப்பிட்டுருக்கோம், ஒன்னா பாத்ரூம் கூட போயிருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு என்ன ஒரு பெரிய விஷயமா? அப்போ போ. இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கியே. கண்டுபிடித்து போங்க. என்னவாக்கும் செய்யறாங்க? என்னத்தையும் கால் என்னத்தையும் நோண்டிட்டு ஐயோ கருமம் வைட்டாவுக்கு இருக்காம. அவன் தான் நடிக்க போறான்ல, அதான் அவன் காலைல வேஸ்லின் தேச்சு நல்ல ஷைனியா இருக்கணும்னு பண்ணிட்டு இருக்கான். அதுக்கா இப்படியா? சரி அத விடு. நான் இதுக்கு ஷாப்பிங் போல, அதனால உன்னோட இந்த பேன், இந்த கரண்டி, இந்த வெங்காயம் இதெல்லாம் எனக்கு வேணும் போங்கோ. இது அத்தனை எடுத்துட்டுமா? எடுத்துக்கோ. தேங்க்யூ. அப்புறம் டீ தூள் வேணும், அப்புறம் இந்த சாஸ் கொஞ்சம் வேணும், அப்புறம் சாக்லேட் கூட இருக்கா, எடுத்துக்கலாம் இல்லையா? சரி ரொம்ப தேங்க்ஸ் போங்கோ. பை. என்ன போங்கோ, இஃப் யூ டோன்ட் மைண்ட் இந்த டோரை கொஞ்சம் ஓப்பன் பண்றியா ப்ளீஸ்?
தேங்க்யூ. ஏ ராக்ஸ் இப்ப நான் குடுக்குறேன். பட் இதே பழைய பொங்கவா இருந்தா இந்த டிஷ்ஷ போட்டு ஸ்க்ரப்பர் போட்டு க்ளீன் பண்ணி ஒரு வாட்டி, அப்புறம் சோப் லிக்விட் போட்டு இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணி அந்த மாதிரி க்ளீனா கொடுக்கணும் நான் சொல்லுவேன். அப்புறம் இந்த போரோ பண்ணிட்டு போன பொருள்லாம் திரும்ப வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவேன். ஆனா இப்பதான் நான் மாறிட்டேனே, நான் நியூ பொங்கோ. Okay. நான் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ. ஆனா பட் பழைய பொங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாடா. நான் இப்ப சொல்ல மாட்டேன், நான் மாறிட்டேன்ல. சார் நீங்க ரெடியா? கரெக்டா இருக்குல்ல சார் நம்ம டேக் போலாமா? ஓகே சொல்லுங்க சார். சீக்கிரம் ரெடி பண்ணுப்பா. டேக் சார் போலாம். இருக்காங்க சீக்கிரம் சீக்கிரம். சார் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க, ஒரே நிமிஷம். இன்னைக்கு சார். இந்த சீன் முடிச்சாகணும். ஃபோன் சார். சொல்லுமா. காலையிலே சொல்ல வேண்டியதானமா? ஏப்பா ஷாட்ல ஷாட்ல இருக்கேன். இருக்க கேமரால விழாம பாத்துக்கங்க. அப்புறம் பேசுறேன். ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன? ஜாக்கிரதை. ஓகே சார். ப்ரொடக்ஷன் மேனேஜர் சூரிய எங்கயா? சூரியனா சார் வந்துட்டு சார். இருக்கு சார். பாம்பே மாடல் எங்கயா? சார் அது பட்ஜெட் என்னையா பட்ஜெட் போடலாங்கானு? டைரக்டர் இருக்கார் சார். ஒரே நிமிஷம். ப்ரொடியூசர் பேசுறாரு. சார் சொல்லுங்க சார். பக்கத்துல தான் இருக்காரு. பாத்துக்கலாம் சார். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாத்துக்கலாம் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். என்னையா பட்ஜெட் போடலாங்கானு? நீ பாம்பேல இருந்து கூட்டு வரியோ இல்ல பாண்டிபஜார்ல இருந்து கூட்டு வரியோ, எதையாவது கூட்டு தொலையா. நான் இப்பவே ஏற்பாடு விக்ரம் டூப் எங்கயா? சார் அவன் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சார். கூப்பிடியா? யோ அந்த டூப்பை கூட்டு வாயா. துரை கூப்பிட்டு வா. சார் இதோ வந்துட்டேன் சார். இல்ல வணக்கம் சார். யோ டைரக்டர் சொல்ற மாதிரி நடிய. சரிங்க சார். வந்துட்டானுங்க. தெய்வமே. யோ, எழுந்திரியா. எந்திரி. என்னையா பண்ற? சார் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் ஆக்டிங்க்கு. இப்பதான் சார் சான்ஸ் கிடைச்சது, அதுவும் சாரால. இவரை வேணா கேட்டு பாருங்க சார். நல்லா பண்ணுவா சார். நல்லா நல்லா நடிப்பேன் நடிப்பேன் சார். சார். நான் பாத்துர்க்கேன். ஆ. போ. அதான் உன் பொசிஷன். அங்க போய் நில்லையா. ஓகே சார். சரி சார், நான் சொல்றேன் சார். முதல் ஆக்ஷன் உனக்கு, ரெண்டாவது ஆக்ஷன் உனக்கு. அது ஷவருக்கு நேரா நிக்க வைங்க. கரெக்டா இல்ல. ரெடி சார். சரி, ரெடி பண்ணுங்க. ரெடி சார். யோ, சைலன்ஸ். ஓகேவா? ஏப்பா கரெக்டா தண்ணி ஊத்துப்பா. ஓகே சார். ரோலிங் ஸ்டார்ட். ஏன் திரும்புற? சார் ஆக்சுவலி நீங்க தான் சார் பொசிஷன்ல நிக்க சொன்னீங்க. நில்லியா, அப்படியே நில்லியா. ரெடியா இருக்குல்ல? யோ ரெடியா. யோ ஸ்டார்ட். ரெடியா. ஓகே சார். பழைய மாதிரியே டைட்டா வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஸ்டார்ட். ஏயா திரும்புற? அட ஏயா டென்ஷன் படுத்துற? நல்லா தான பண்ணுவேன். சரி, திரும்ப நல்லா பண்ணு. ஓகே. ரெடியா இருக்குல்ல? ரெடிப்பா. டைட்டா சைலன்ஸ். வச்சுக்கோங்க. இப்போ டேக் போறோம். ஓகே சார். ஸ்டார்ட். ஆக்ஷன். சார் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அடுத்த தடவை கரெக்டா பண்ணிடுறேன் சார். ப்ளீஸ் சார்.